சாந்தி. முரளி டேட் 9/4/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொருவரின் நாடியை பார்த்து முதலில் அவருக்கு தந்தையிடம் நம்பிக்கை ஏற்படுத்துங்கள். பிறகு மேலே செல்லுங்கள். தந்தையிடம் நம்பிக்கை ஏற்படாதவரை ஞானத்தை கொடுப்பது நேரத்தை வீணாக்குவது ஆகும். கேள்வி: எந்த ஒரு முக்கிய முயற்சி ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு அதிகாரியாக மாற்றுகிறது? பதில்: அகநோக்கம். நீங்கள் அகநோக்கில் அதிகமாக இருக்க வேண்டும். தந்தை கல்யாணக்காரி, நன்மைக்காகவே அறிவுரை கொடுக்கின்றார். யார் அகநோக்கில் இருக்கும் யோகி குழந்தைகளோ அவர்கள் ஒருபோதும் தேக அபிமானத்திற்கு வந்து கோபப்படுவதோ சண்டை செய்வதோ இல்லை. அவர்கள் நடத்தை மிக ராயலாக கௌரவமாக இருக்கும். மிக குறைவாக பேசுவார்கள். யாக சேவையில் விருப்பம் கொள்வார்கள். அவர்கள் வள வள என ஞானத்தை அதிகமாக சொல்வதில்லை. நினைவிலிருந்து சேவை செய்வார்கள். ஓம் சாந்தி. கண்காட்சி சேவையின் செய்திகளும் வருகின்றன. அதில் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பது முக்கிய விஷயம். அதில் முழு நம்பிக்கையை ஏற்படுத்தாமல் மற்ற எதை புரிய வைத்து கொண்டே இருந்தாலும் அது யாருடைய புத்தியிலும் அமருவது கடினம் என்பது குறிப்பாக பார்க்கப்படுகிறது. நன்றாக உள்ளது என்று சொல்கிறார்கள், எனினும் தந்தையின் அறிமுகம் இல்லை. முதலில் தந்தையின் அறிமுகம் கிடைக்க வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள், நானே பதீத்த பாவனர் என்பது தந்தையின் மகா வாக்கியம். என்னை நினைவு செய்தால் நீங்கள் பதீத்தத்திலிருந்து பாவனமாக மாறுவீர்கள். இதுதான் முக்கிய விஷயம். பகவான் ஒருவரே. அவரே பதீத்த பாவனர், ஞானக்கடல், சுகக்கடல். அவரே மிக உயர்ந்தவர். இந்த நம்பிக்கை ஏற்பட்டால் பிறகு பக்தி மார்க்க சாஸ்திரங்கள், வேதங்கள், கீதை, பாகவதம் எல்லாம் கண்டனத்திற்கு ஆளாகும். இவற்றை நான் சொல்லவில்லை என்று பகவான் தானே சொல்லுகின்றார். எனது ஞானம் சாஸ்திரங்களில் இல்லை, அவை பக்தி மார்க்க ஞானம். நான் ஞானத்தை கொடுத்து சத்கதி பெற வைத்து சென்று விடுகின்றேன். பிறகு இந்த ஞானம் காணாமல் போய்விடும். ஞானத்தின் பலன் முடிந்தவுடன் பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும். எப்போது தந்தையின் மீது நம்பிக்கை ஏற்படுமோ அப்போது இவை பக்தி மார்க்க சாஸ்திரங்கள் என்று பகவான் சொல்லுவதை புரிந்து கொள்ளுவார்கள். ஞானமும் பக்தியும் பாதி பாதியாக நடக்கின்றன. பகவான் எப்போது வருவாரோ அப்போது தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். கல்பம் 5000 வருடங்களை கொண்டது என்று நான் சொல்லுகின்றேன். நான் பிரம்மாவின் வாய் மூலமாக புரிய வைக்கின்றேன். அதனால் பகவான் யார் என்ற முதலாவது முக்கிய விஷயத்தை புத்தியில் அமர வைக்க வேண்டும். இந்த விஷயம் எதுவரை புத்தியில் அமரவில்லையோ அதுவரை வேறு எதையும் புரிய வைத்தாலும் அதன் தாக்கம் ஏற்படாது. முயற்சி முழுவதும் இந்த விஷயத்தில்தான் இருக்கிறது. கல்லறையிலிருந்து எழுப்ப தந்தை வருகின்றார். சாஸ்திரங்கள் போன்றவற்றை படித்தால் விழிக்க மாட்டார்கள். பரமாத்மா ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்றார். அவரது குழந்தைகளும் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்றார்கள். எனினும் குழந்தைகள் உங்கள் ஆத்துமாக்கள் பதீத்தமாகிவிட்டன. அந்த காரணத்தால் ஜோதி அணைந்திருக்கின்றது, தமோ பிரதானமாக மாறியிருக்கிறது. முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்காமல் வேறு என்ன முயற்சி செய்தாலும், ஒப்பீனியன் போன்றவற்றை எழுத வைத்தாலும் அவை எந்த வேலைக்கும் ஆகாது. அதனால் சேவை நடப்பது இல்லை. நம்பிக்கை இருந்தால் உண்மையில் பிரம்மா மூலம் ஞானத்தை கொடுக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் பிரம்மாவை பார்த்து எவ்வளவு குழப்பமடைகின்றார்கள். ஏனெனில் தந்தையின் அறிமுகமில்லை. இப்போது பக்தி மார்க்கம் கடந்துவிட்டது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கலியுகத்தில் இருப்பது பக்தி மார்க்கம். இப்போது சங்கம யுகம் இருப்பது ஞான மார்க்கம். நாம் சங்கம யுகத்தை சார்ந்தவர்கள். ராஜ யோகத்தை கற்கின்றோம். புதிய உலகத்திற்காக தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம். யார் சங்கம யுகத்தில் இல்லையோ அவர்கள் நாளுக்கு நாள் தமோ பிரதானமாக மாறிக்கொண்டே போகிறார்கள். அந்த பக்கம் தமோ பிரதானம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இந்த பக்கம் உங்கள் சங்கம யுகம் முடிந்து கொண்டே போகிறது. இவை புரிந்து கொள்ள தகுந்த விஷயங்கள்.
புரிய வைப்பவர் நம்பர்வார் இருக்கின்றார்கள். தந்தை தினம்தோறும் முயற்சி செய்ய வைக்கின்றார். நம்பிக்கை உடையவருக்கு வெற்றி. வளவள என்று பேசும் பழக்கம் குழந்தைகளிடம் அதிகம் இருக்கிறது. தந்தையை நினைவு செய்வதே இல்லை. நினைவு செய்வது மிக கடினமாக இருக்கிறது. தந்தையை நினைவு செய்வதை விட்டுவிட்டு தனது பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். தந்தையின் நம்பிக்கை ஏற்படாதவரை மற்ற சித்திரங்களுக்கு போகவே கூடாது. நம்பிக்கை இல்லை என்றால் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தந்தையின் மீது நம்பிக்கை ஏற்படாதவரை மற்ற விஷயங்களுக்கு போவது நேரத்தை வீணாக்குவது ஆகும். ஒருவரின் நாடியை அறியவில்லை. திறப்பு விழா நடத்த வருபவருக்கு முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இவர் மிக உயர்ந்த தந்தை, ஞானக்கடல். தந்தை இந்த ஞானத்தை இப்போது கொடுக்கின்றார். சத்தியுகத்தில் இந்த ஞானத்திற்கு அவசியமே இருக்காது. பக்தி பின்னால் ஆரம்பமாகிறது. எப்போது என்னை நிந்திக்கும் நேரம் முடியுமோ அப்போது நான் வருகின்றேன். அரைக்கல்பம் அவர்களை நிந்தனை செய்தே ஆக வேண்டும். யாருக்கு பூஜை செய்தாலும் அவரது தொழிலை பற்றி தெரியவில்லை. குழந்தைகள் நீங்கள் அமர்ந்து புரிய வைக்கின்றீர்கள். எனினும் தனக்கே தந்தையோடு யோகம் இல்லாத போது பிறருக்கு எதை புரிய வைக்க முடியும்? சிவபாபா என்று சொல்லலாம், ஆனால் யோகத்தில் முற்றிலும் இருப்பது இல்லை. அதனால் விக்கிரமங்களும் விநாசமாவதில்லை, தாரணையும் ஏற்படுவதில்லை. ஒரு தந்தையை நினைவு செய்வதே முக்கிய விஷயம். எந்த குழந்தைகள் ஞானி ஆத்மாவாக இருப்பதோடு யோகி ஆவதில்லையோ அவர்களிடம் தேக அபிமானத்தின் அம்சம் நிச்சயம் இருக்கும். யோகம் இல்லாமல் புரிய வைப்பது எந்த வேலைக்கும் ஆகாது. பிறகு தேக அபிமானத்திற்கு வந்து யாருக்காவது தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். குழந்தை நன்றாக சொற்பொழிவாற்றினால் தன்னை ஞானி ஆத்மாவாக நினைக்கின்றார். ஞானி ஆத்மா என்று தந்தை சொல்லுகின்றார். எனினும் யோகம் குறைவாக இருக்கிறது. யோகத்திற்கு மிக குறைந்த முயற்சி செய்கின்றீர்கள். சார்ட் வையுங்கள் என்று தந்தை எவ்வளவு புரிய வைக்கின்றார். முக்கியமானது யோகத்தின் விஷயம். குழந்தைகளிடம் ஞானத்தை புரிய வைக்கும் ஆர்வம் இருக்கிறது, எனினும் யோகமில்லை. யோகம் இல்லாமல் விக்கிரமங்கள் விநாசமாகாது. பிறகு என்ன பதவி பெறுவீர்கள்? அதிக குழந்தைகள் யோகத்தில் ஃபெயில் ஆகின்றார்கள். தன்னை 100% நினைக்கின்றார்கள். ஆனால் 2% என்று தந்தை சொல்லுகின்றார். உணவு சாப்பிடும்போது நினைவில் இருக்கின்றேன், பிறகு மறந்து விடுகின்றேன் என்று தந்தை தானே சொல்லுகின்றார். குளிக்கும் நேரத்திலும் தந்தையை நினைவு செய்கின்றேன். நான் அவரது குழந்தைதான், இருந்தும் நினைவு மறக்கிறது. இவர் நம்பர் 1 செல்லக்கூடியவர். அதனால் ஞானத்திலும் யோகத்திலும் சரியாக இருப்பார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். இருந்தும் யோகத்திற்கு அதிக முயற்சி தேவை என்று பாபா சொல்லுகின்றார். முயற்சி செய்து பாருங்கள், பிறகு அனுபவத்தை சொல்லுங்கள். ஒரு டெய்லர் துணி தைப்பதாக வைத்துக் கொள்ளுவோம். அப்போது நான் தந்தையின் நினைவில் இருக்கின்றேனா என்று பார்க்க வேண்டும். அவர் மிக இனிய காதலர். அவரை எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு நமது விக்கிரமங்கள் அழியும். நாம் சதோ பிரதானமாக மாறுவோம். தான் எவ்வளவு நேரம் நினைவில் இருக்கின்றேன் என்று தன்னை பார்க்க வேண்டும். தந்தைக்கு ரிசல்ட்டை சொல்ல வேண்டும். நினைவில் இருந்தால்தான் நன்மை நடக்கும். மற்றபடி அதிகமாக புரிய வைப்பதால் நன்மை ஏற்படாது. எதையும் புரிந்து கொள்வது இல்லை. தந்தை இல்லாமல் காரியம் எப்படி நடக்கும்? ஒன்றை அறியவில்லை என்றால் மற்ற எல்லாம் பூஜ்ஜியங்களாகவே இருக்கும். ஒன்றுக்கு பின்னால் பூஜ்ஜியங்களை போட்டால் லாபம் கிடைக்கும். யோகம் இல்லை என்றால் முழு நாளும் நேரத்தை வீணாக்கி கொண்டே இருப்பீர்கள். அப்போது இவர் என்ன பதவி பெறுவார் என்று தந்தைக்கு கருணை வருகிறது. தலையெழுத்தில் இல்லாத போது தந்தையும் என்ன செய்ய முடியும்? உங்களிடம் தெய்வீக குணங்கள் இருக்க வேண்டும். தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் என்று தந்தை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். நினைவு மிகவும் அவசியம். நினைவில் அன்பு இருந்தால்தான் ஸ்ரீமத் படி நடக்க முடியும். அதிகமானோர் பிரஜைகளாக வேண்டும். நீங்கள் லக்ஷ்மி நாராயணராக மாறவே இங்கே வந்திருக்கின்றீர்கள். இதற்கு முயற்சி தேவை. சொர்க்கத்திற்கு போவீர்கள், எனினும் தண்டனை பெற்று போவீர்கள். பிறகு கடைசியில் வந்து சிறிய பதவி பெறுவீர்கள். தந்தைக்கு எல்லா குழந்தைகளை பற்றியும் தெரியும். எந்த குழந்தை யோகத்தில் காயாக இருப்பாரோ அவர் தேக அபிமானத்திற்கு வந்து கோபம் கொள்ளுவது, சண்டை சச்சரவு செய்வதுமாக இருப்பார். யார் நல்ல யோகியாக இருப்பாரோ அவரது நடத்தை மிக ராயலாக இருக்கும். மிக குறைவாக பேசுவார். யாக சேவையில் ஆர்வம் இருக்கும். யாக சேவைக்கு எலும்புகளையும் கொடுப்பார். அப்படியும் சிலர் இருக்கின்றார்கள். நினைவில் அதிகமாக இருந்தால் தந்தையின் அன்பு கிடைக்கும். மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார்.
நான் பாரத கண்டத்தில்தான் வருகின்றேன், வந்து பாரதத்தையே உயர்ந்ததாக மாற்றுகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். சத்தியுகத்தில் நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக இருந்தீர்கள், சத்கதியில் இருந்தீர்கள். பிறகு துர்கதியை யார் கொடுத்தது? ராவணன். எப்போது ஆரம்பமானது? துவாப்பர யுகத்திலிருந்து. அரை கல்பத்திற்கு சத்கதியை ஒரு நொடியில் பெறுகின்றீர்கள். 21 ஜென்மங்களுக்கு ஆஸ்தி பெறுகின்றீர்கள். ஒரு நல்ல மனிதர் எப்போது வந்தாலும் முதலில் அவருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். குழந்தைகளே, இந்த ஞானத்தால் தான் உங்களுக்கு சத்கதி கிடைக்கும் என்று தந்தை சொல்லுகின்றார். இந்த நாடகம் நொடிக்கு நொடி நடப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இது புத்தியின் நினைவில் இருந்தாலும் நீங்கள் நல்ல உறுதியோடு இருப்பீர்கள். இங்கே அமர்ந்திருக்கும் போதும் இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி பேனை போல ஊறிக்கொண்டிருக்கிறது என்பது புத்தியில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் டிக் டிக் என நடந்து கொண்டே இருக்கிறது. நாடகப்படியே பாகம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நொடி கடந்து சென்றால் முடிந்தது. ரோல் சுற்றி கொண்டே இருக்கிறது. மிக மெல்ல மெல்ல சுற்றுகிறது. இதுதான் எல்லையற்ற நாடகம். முதியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் அமர முடியாது. ஞானமும் அமர முடியாது, யோகமும் இல்லை. இருந்தும் குழந்தையாக இருக்கின்றார்கள். ஆம், சேவை செய்பவர்களின் பதவி உயர்வாக இருக்கும். பிறருக்கு குறைந்த பதவி கிடைக்கும். இதை நன்றாக நினைவில் வையுங்கள். இது எல்லையற்ற நாடகம். சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்படி ரெக்கார்டு சுற்றி கொண்டே இருக்கிறது தானே? நமது ஆத்மாவிலும் அப்படி ரெக்கார்டு பதியப்பட்டு இருக்கிறது. சிறிய ஆத்மாவில் இவ்வளவு பாகங்கள் அனைத்தும் நிறைந்திருக்கின்றன. இதைத்தான் இயற்கை என்று சொல்லப்படுகிறது. பார்ப்பதற்கு எதுவும் தெரிவதில்லை. இவை புரிந்து கொள்ளும் விஷயங்கள். மந்த புத்தியுடையவர் புரிந்து கொள்ள முடியாது. இதில் நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ, நேரம் எப்படி கடந்து சென்று கொண்டிருக்கிறதோ அது 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ரிப்பீட் ஆகும். இப்படிப்பட்ட அறிவு வேறு யாரிடமும் இல்லை. யார் மகாரதிகளாக இருப்பார்களோ அவர்கள் அடிக்கடி இந்த விஷயங்களின் மீது கவனம் கொடுத்து புரிய வைத்து கொண்டே இருப்பார்கள். அதனால் முதலில் தந்தையின் நினைவை முடிச்சு போட்டு வையுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். ஆத்மா இப்போது வீட்டிற்கு போக வேண்டும். தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் விட வேண்டும். முடிந்த அளவு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இந்த முயற்சி மறைமுகமாக இருக்கிறது. தந்தை அறிவுரை கொடுக்கின்றார். தந்தையின் அறிமுகத்தையே கொடுக்க வேண்டும். குறைவாக நினைவு செய்தால் அறிமுகத்தையும் குறைவாக கொடுப்பீர்கள். தந்தையின் அறிமுகத்தை முதலில் புத்தியில் அமர்த்துங்கள். உண்மையில் அவர் நமது தந்தை என்பதை இப்போது எழுதுங்கள் என்று சொல்லுங்கள். தேகம் உட்பட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவால் தான் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவீர்கள். முக்தி தாமத்திலும் ஜீவன் முக்தி தாமத்திலும் துன்பம் வேதனை ஏற்படுவதே இல்லை. நாளுக்கு நாள் நல்ல விஷயங்கள் புரிய வைக்கப்படுகின்றன. உங்களுக்குள்ளும் இதையே பேசுங்கள். தகுதியும் பெற வேண்டும். பிராமணராகி தந்தையின் ஆன்மீக சேவை செய்யவில்லை என்றால் என்ன வேலைக்கு இருக்கின்றீர்கள்? படிப்பை நன்றாக தாரணை செய்ய வேண்டும். பலருக்கு ஒரு வார்த்தை கூட தாரணை ஆவதில்லை என்பது தந்தைக்கு தெரியும். சரியானபடி தந்தையை நினைவு செய்வதில்லை. ராஜா ராணி பதவி பெற முயற்சி செய்ய வேண்டும். யார் முயற்சி செய்வாரோ அவரே உயர்ந்த பதவி பெறுவார். முயற்சி செய்தால்தான் ராஜ்யத்திற்கு போக முடியும். நம்பர் 1 இருப்பவருக்கே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணர் ஸ்காலர்ஷிப் பெறுகின்றார்கள். பிறகு நம்பர் இருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய பரீட்சை. ஸ்காலர்ஷிப் பெறுபவர்களுக்கே மாலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. 8 ரத்தினங்கள் இருக்கின்றார்கள். 8 இருக்கிறது, பிறகு 100 இருக்கிறது, பிறகு 16000. அதனால் மாலையில் கோர்க்கப்பட எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும்? அகநோக்கில் இருக்கும் முயற்சி செய்வதின் மூலமாக ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு அதிகாரி ஆவீர்கள். நீங்கள் அகநோக்கில் அதிகம் இருக்க வேண்டும். தந்தையோ நன்மை செய்பவர். அதனால் நன்மைக்காகவே அறிவுரை கொடுக்கின்றார். முழு உலகிற்கும் நன்மை நடக்க வேண்டும். எனினும் நம்பர்வார். நீங்கள் இங்கே படிப்பதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்றீர்கள். உங்களிலும் யார் படிப்பின் மீது கவனம் கொடுப்பாரோ அந்த மாணவர் நல்லவராக இருக்கின்றார். ஒருவர் முற்றிலும் கவனம் கொடுப்பதே இல்லை. எது பாக்கியத்தில் இருக்குமோ அது கிடைக்கும் என்றும் பலர் நினைக்கின்றார்கள். படிக்க வேண்டும் என்ற நோக்கமே இல்லை. குழந்தைகள் நினைவின் சார்ட் வைக்க வேண்டும். நாம் இப்போது வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும்.
ஞானத்தை இங்கேயே விட்டுவிட்டு போவீர்கள். ஞானத்தின் பாகம் முடிந்துவிடும். ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, அதில் எவ்வளவு பாகம் இருக்கிறது, அதிசயம் இல்லையா? இவை முழுவதும் அழியாத நாடகம். இப்படியெல்லாம் நீங்கள் அகநோக்கிலிருந்து தன்னோடு பேசிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்கும். ஆத்மா ஒருபோதும் அழிவது இல்லை போன்ற விஷயங்களை தந்தை சொல்லுகின்றார். நாடகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் பாகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இதனை முடிவில்லாதது என்று சொல்ல முடியாது. முடிவு வரவே செய்கிறது. எனினும் இது அனாதி. எத்தனை பொருட்கள் இருக்கின்றன. இதை இயற்கை என்று சொல்ல வேண்டும். ஈசனின் இயற்கை என்றும் சொல்ல முடியாது. எனக்கும் இதில் பாகம் இருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். அதாவது இந்த நாடகம் சத்தியுகத்தில் ஆரம்பித்து கலியுகம் முடிஞ்சு மீண்டும் சத்தியுகம் ஆரம்பமாகுது. ஆனால் இந்த சைக்கிள் நான் ஸ்டாப் சுற்றிகிட்டே இருக்குது. ஆனால் சத்தியுகம் ஆரம்பித்து கலியுகங்கிற முடிவுங்கிற வரும். அதுக்கப்புறம் மீண்டும் இதே 5000 ஆண்டுகள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். எனவே பாபா சொல்கிறாங்க, ஈசனின் இயற்கை அப்படின்னு கூட சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். ஏன்னா எனக்கும் இந்த நாடகத்தில் பாகம் இருக்குது அப்படிங்கிறத பாபா நமக்கு புரிய வைக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், யோகத்திற்கு அதிக முயற்சி தேவை. கர்மம் செய்யும்போது எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவு இருக்கிறது என்பதை முயற்சி செய்து பாருங்கள். நினைவில் இருப்பதில்தான் நன்மை இருக்கிறது. இனிய காதலரை மிக அன்பாக நினைவு செய்ய வேண்டும். நினைவின் சார்ட் வைக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நுண்ணிய புத்தியோடு இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக மிக நன்மை செய்யும் நாடகம். நாம் எதை பேசுகின்றோமோ அல்லது செய்கின்றோமோ அது 5000 வருடங்களுக்கு பிறகு ரிப்பீட் ஆகும். இதை சரியாக புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வரதானம், தமது உயர்ந்த வாழ்வின் மூலமாக பரமாத்ம ஞானத்திற்கு வெளிப்படையான நிரூபணத்தை கொடுக்கும் மாயா ப்ரூப் ஆகுக. தன்னை பரமாத்ம ஞானத்தின் பிரத்யட்ச உதாரணமாக அல்லது ப்ரூப்பாக உணர்ந்தால் மாயா ப்ரூப் ஆவீர்கள். உங்கள் உயர்ந்த பவித்திர வாழ்வே வெளிப்படை நிரூபணம். இல்லறத்தில் இருந்து கொண்டே அதை கடந்த உணர்வில் இருப்பதும் தேகம் மற்றும் தேக உலகின் சம்பந்தங்களிலிருந்து விலகி இருப்பதும் மிகப்பெரிய நடக்க முடியாததை நடத்தி காட்டும் விஷயமாக இருக்கிறது. பழைய சரீரத்தின் கண்களால் பழைய உலகப் பொருட்களை பார்த்த போதும் பார்க்காமல் இருக்க வேண்டும். அதாவது சம்பூர்ண பவித்திர வாழ்வை வாழ வேண்டும். இதுதான் பரமாத்மாவை பிரத்யட்சம் செய்வதற்கு அல்லது மாயா ப்ரூப் ஆவதற்கு எளிய சாதனம். ஸ்லோகன், கவனம் என்ற காவலாளி சரியாக இருந்தால் அதீந்திரிய சுகத்தின் பொக்கிசத்தை இழக்க முடியாது. அவ்யக்த சைகை, கம்பைன்டு ரூபத்தின் நினைவால் சதா வெற்றி பெறுங்கள். தந்தையை கம்பேனியனாக மாற்றியிருக்கின்றீர்கள். இப்போது அவரை கம்பைன்டு ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். மேலும் இந்த அனுபவத்தை அடிக்கடி நினைவிற்கு கொண்டு வந்து நினைவு சுரூபமாக மாறுங்கள். கம்பைண்டாக இருக்கின்றேனா அல்லது அவரை ஒதுக்கவில்லைதானே என்பதை அடிக்கடி சோதனை செய்யுங்கள். எந்த அளவு கம்பைன்டு ரூபத்தின் அனுபவத்தை அதிகமாக்கிக் கொண்டே போவீர்களோ அந்த அளவு பிராமண வாழ்வு மிக பிரியமாக குதூகலமாக அனுபவம் ஆகும். ஓம் சாந்தி.